இந்துக்களை மட்டும் குறி வைக்கிறாங்களா? When our turn comes, you would not have enough seats left. Don't mess with our Shariat. ஸோ இப்படி ஓப்பனிங்கா அதுவும் ஒரு பொது மேடையில ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்து ஓப்பனிங்கா த்ரெட்டனிங் விடுறாங்கன்னா இவங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். முக்கியமா இந்து மதத்தினுடைய உணர்வுகளை புண்படுத்துறது தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கா? மைனாரிட்டிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி, அங்கீகாரம், மரியாதை எல்லாமே கிடைச்சிரும். இந்துக்களை என்ன நம்ம பேசினாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம கிட்ட தானே வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு மெதப்புல இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை உண்டாக்குற விஷயங்கள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஒரு சர்ச்சையான விஷயத்த பேசியிருந்தாரு. காங்கிரஸ்னா முஸ்லிம், முஸ்லிம்னா காங்கிரஸ் அப்படின்னு. அது ஒரு பெரிய சர்ச்சையா மாறிச்சு. హిందువులలో ఎన్ని దేవతలు ఉండ్రు, ఎంతమంది దేవుళ్ళు? 3 కోట్లు ఉండ్రా? ఎందుకున్నాయి? పెళ్లి చేసుకోవడానికి హనుమంతుడు ఉన్నాడు, 2 పెళ్లిళ్ళు చేసుకునేటానికి ఇంకొక ఆయన దేవుడు ఉన్నాడు, మందు తాగేటోళ్ళకి ఓ దేవుడు ఉన్నాడు, ఎల్లమ్మ, పోషమ్మ, మైసమ్మ, కళ్ళు కొయ్యాలి, కోడి కొయ్యాలి అనేటోళ్ళకు, పప్పన్నం తినేటోళ్ళకు కూడా దేవుడు ఉండు. అవునా? இந்துக்களை மட்டும் குறி வைக்கிறாங்களா காங்கிரஸ்? முக்கியமா இந்து மதத்தினுடைய உணர்வுகளை புண்படுத்துறது தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கா? ஒருவேளை இந்த மைனாரிட்டிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி, அங்கீகாரம், மரியாதை எல்லாமே கிடைச்சிரும். இந்துக்களை என்ன நம்ம பேசினாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம கிட்ட தானே வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு மெதப்புல இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை உண்டாக்குற விஷயங்கள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தெலுங்கானால நடந்த விஷயம். ஏற்கனவே தெலுங்கானாவுடைய முதல்வரான திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஒரு சர்ச்சையான விஷயத்த பேசியிருந்தாரு. காங்கிரஸ்னா முஸ்லிம், முஸ்லிம்னா காங்கிரஸ் அப்படின்னு. அது ஒரு பெரிய சர்ச்சையா மாறிச்சு. मुसलमान का मतलब कांग्रेस, कांग्रेस का मतलब मुसलमान. आज कांग्रेस की ताकत, तेलंगाना सरकार की ताकत हमारे मुसलमान भाई बहनों. எப்படி நீங்க அந்த ஒரு வாக்கியத்தை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு மறுபடியும் பார்த்தோம்னா ஒரு மேடை பேச்சுல இந்து மதத்தினுடைய உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, காங்கிரஸ் வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா 140 வருடங்கள் ஓடுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் எல்லா மக்களையும் நாங்க வந்து ஒன்னா வச்சுக்கிறது தான். இல்லைன்னா ஒரு சில கட்சிகள் மாதிரி என்னைக்கோ இழுத்து மூடி இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த இந்து கடவுள்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு கும்பிடுவாங்க. கல்யாணமே ஆகாதவங்க வந்து ஆஞ்சநேயரை கும்பிடுவாங்க. 2 கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஒரு கடவுளை கும்பிடுவாங்க. குடிக்கிறவங்க வந்து ஒரு கடவுளை கும்பிடுவாங்க. ஏன்னா அந்த கடவுளுக்கு வந்து இந்த மது இதையெல்லாம் வந்து படையெல்லாம் வைப்பாங்க. இந்த மாதிரி எப்படி வந்து ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு கும்பிடுறாங்களோ அதே மாதிரி பலதரப்பட்ட மக்களை நம்ம காங்கிரஸ்ல இணைச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஒரு பெரிய சர்ச்சையான ஒரு விஷயமா மாறி இருக்கு. హిందువులలో ఎన్ని దేవతలు ఉండ్రు, ఎంతమంది దేవుళ్ళు? 3 కోట్లు ఉండ్రా? ఎందుకున్నాయి? పెళ్లి చేసుకోవడానికి హనుమంతుడు ఉన్నాడు, 2 పెళ్లిళ్ళు చేసుకునేటానికి ఇంకొక ఆయన దేవుడు ఉన్నాడు, మందు తాగేటోళ్ళకి ఓ దేవుడు ఉన్నాడు, ఎల్లమ్మ, పోషమ్మ, మైసమ్మ, కళ్ళు కొయ్యాలి, కోడి కొయ్యాలి అనేటోళ్ళకు, பப்பண்ணம் தினட்டோல கூட தேவடு உண்டு. அவனா இங்கதான் இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நாங்க தான் வந்து மதச்சார்பற்ற கட்சி, மதச்சார்பற்ற கூட்டணி இப்படிலாம் வந்து பெருமை பித்திக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மைனாரிட்டி அபேஸ்மெண்டோட செயல்படுறாரு அப்படிங்கிறதுக்கு இந்த பேச்சை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். இதனுடைய நீச்சியா வந்து நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, சமீபத்துல மகாராஷ்டிரால முனிசிபாலிட்டி எலெக்ஷன் நடந்துச்சு. சோ இந்த முனிசிபாலிட்டி எலெக்ஷன் அப்போ நிறைய ரேலிகள் நடந்துச்சு. இதுல வந்து அசாதுதீன் ஒவைசி அவர் கட்சியை சார்ந்த ஹைதராபாத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏ அவர் என்ன பேசிக்காருன்னு பார்த்தோம்னா, हल्ले सबके हाथ मुस्लिम है, बच्चों का खेल जब हमारे पे आएगी ना इंशाल्लाह गली गली कम पड़ेगी इंशाल्लाह. मेरे बुजुर्गों, है मेरे नौजवानों, शरीयत में दखल अंदाजी की गई. அவர் சொல்லக்கூடிய அந்த அர்த்தங்கள் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா, when our turn comes you would not have enough seats left. Don't mess with our Shariat. ஸோ இப்படி ஓப்பனிங்கா அதுவும் ஒரு பொது மேடையில ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்து ஓப்பனிங்கா த்ரெட்டனிங் விடுறாங்கன்னா இவங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். எல்லா மக்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நீங்க சட்டமன்ற உறுப்பினரா வரீங்க. ஆனா சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு நீங்க பண்ற அந்த மைனாரிட்டி அபேஸ்மெண்ட் இருக்குல்ல, சோ இங்க தான் வந்து நமக்கு கேள்வி எழுப்புது. நீங்க எப்படி மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. இவங்க வந்து பிஜேபிக்கு பாடம் எடுப்பாங்க. இவங்க வந்து மதச்சார்புள்ள கட்சியா இருக்காங்க, ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு பாடம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க பண்ணக்கூடிய எல்லாமே பார்த்தோம்னா மைனாரிட்டி அபேஸ்மெண்டா இருக்கும். ஒரு மதத்தை சார்ந்த ஒரு
ஒரு முன்னெடுப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் வந்து பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஆனா இவங்க வந்து அப்படியே பிஜேபி சைடு சொல்லுவாங்க, பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் வந்து பிஜேபி பண்ணுது அப்படின்னு. ஆனா இவங்க பண்ற எல்லா அரசியலுமே பார்த்தோம்னா இதை நோக்கி மட்டுமே தான் இருக்கும். இப்ப இதே மாதிரியான ஒரு விஷயமும் கேரளாலையுமே நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளாலையுமே தேர்தல் வரப்போது நமக்கு தெரியும். அது தொடர்ந்து இந்த காசர்கோட் பகுதியில இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க தான் நிக்கிறாங்க கேண்டிடேட்டா. ஆனா அங்க இந்த காங்கிரஸ் சேர்ந்தவங்க என்ன மாதிரியான பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இவங்க ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகிறாங்க, விரதம் இருக்காங்க, முக்கியமா இவங்க வந்து இஸ்லாமிய மதத்தை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறதுனால இவங்களுக்கு ஓட் போடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை ஓப்பனா பப்ளிக்கா வந்து முன்னெடுக்கிறாங்கன்றப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? നടക്കുന്ന ആളുകളാണ്, 5 വക്ത് നിസ്കരിക്കുന്ന ആളുകളാണ്, നോമ്പ് നോക്കുന്ന ആളുകളാണ്. നമ്മൾ ഒരു സ്ഥാനാർത്ഥിയെ നിർത്തുമ്പോൾ അതെല്ലാം ഉൾക്കൊണ്ടുകൊണ്ട് നമ്മുടെ ഇസ്ലാമികമായ എല്ലാ ചര്യകളെയും മുറുകെ പിടിച്ചുകൊണ്ടാണ് ഒരു സ്ഥാനാർത്ഥിയെ നിർത്തുന്നത്. ആ അർത്ഥത്തിൽ നിങ്ങൾ വളരെ ഭാഗ്യവാന്മാരാണ്. ഷാഹിനയെ പോലെ ഒരു യുവതിയെ ഈ വാർഡിന് സേവിക്കാൻ കിട്ടിയത്. ഒരു കാര്യം ഉത്തരവാദിത്തത്തോടു കൂടി പറയാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. ഷാഹിന ഇവിടെ മത്സരിക്കാൻ വരുന്നത് കേവലം ഒരു மெம்பராய் நிற்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்து இஸ்லாமிய மதத்தை முன் வச்சு நீங்க பேசுறீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த பிளவுவாத அரசியல தான் நீங்க கொண்டு வரீங்க. மக்களுக்கு நடுவுல நிம்மதி இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு வாக்கியத்தை எடுக்கிறீங்களான்னு எல்லாரும் கேக்குறாங்க. இவங்க கையில் எடுக்கக்கூடிய இந்த பிளவுவாத அரசியல் இதனுடைய வெளிப்பாடு வந்து எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, நிறைய மாநிலங்கள்ல காங்கிரஸ் தோல்விக்கான ஒரு காரணமா இதை நானும் பாக்குறேன். அதாவது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை நீங்க புண்படுத்துற மூலமா நீங்க எந்த அளவுக்கு அந்த மக்களுடைய வெறுப்புணர்வை சம்பாதிச்சிருக்கீங்க அப்படினுடைய வெளிப்பாடு தான் நீங்க ஒவ்வொரு மாநிலங்களிலுமே நீங்க தோல்வியை தழுவுறது. சோ இங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலுமே வந்து இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த மதுரை எம்பி ஒருத்தர் வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பத்தி ஒரு ட்வீட் போடுறாரு. ஆமா, அவர் போட்டிருந்த ட்வீட்ல அவர் குறிப்பிட்டிருந்த முக்கியமான வாக்கியம் என்ன அப்படின்னா, இது கார்த்திகை தீபமா இல்ல கலவர தீபமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கிறாரு. ஆனாலுமே அது வேண்டாம், அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு மேல்முறையீடை எடுத்துட்டு போறாங்க. இதுவுமே வந்து இந்து மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி தானே இருக்கு. எதுக்கு இந்த ஒரு மேல்முறையீடுன்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுது. இப்ப இந்த வாக்கியமே சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறப்ப ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. இந்த இண்டி கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா இந்த மாதிரி எல்லா மாநிலங்களையும் மத சார்பை வச்சு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும், அதை வச்சு மக்களுக்கு நடுவுல ஒரு பிளவுவாதத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை தான் இவங்க ட்ரை பண்றாங்களோன்ற மாதிரி தோணுது. ஓகே, இதனுடைய நீட்சி வந்து காங்கிரஸ் கட்சியை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இனி வரக்கூடிய எல்லா தேர்தல்களிலுமே இவங்க சந்திக்கக்கூடிய சர்க்கிள்கள் வந்து அதை காமிக்கும் அப்படின்னு நம்மளுடைய கருத்தா இருக்கு. ஏன்னா இப்ப கர்நாடகா நடக்கக்கூடிய கலவரங்கள், அவங்க கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கலவரங்கள், இதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஜார்க்கண்ட்லயுமே காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியில இருக்காங்க. அதாவது காங்கிரஸும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, சோ இவங்க 2 பேரும் தான் அலைன்ஸ்ல வச்சு ஆட்சியில இருக்காங்க. சோ இப்பவுமே பார்த்தோம்னா ஜார்க்கண்ட்ல அங்க ஆட்சி கவிழ்ற நிலையில தான் இருக்கு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய தலைவரா இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு. சோ டெல்லி போயிட்டு நிறைய பிஜேபி தலைவர்களை சந்திக்க இருப்பதா நிறைய தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. அதாவது இன்னும் ஓரிரு நாட்கள்ல வந்து அங்க காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியா இருக்கக்கூடிய அந்த ஆட்சி வந்து கவிழ்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. இதற்கு என்ன காரணம் பார்த்தோம்னா, காங்கிரஸ்னுடைய அந்த பெரியண்ணன் மனப்பான்மை தான் அதற்கு காரணமா சொல்லப்படுது. ஏன்னா சமீபத்துல பீகார்ல நடந்த அந்த எலெக்ஷன்ல ரொம்ப சர்க்கிளை சந்திச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அது மிகப்பெரிய சரிவுன்னு சொல்லலாம். வெறும் 6 தொகுதியில மட்டும்தான் வென்றிருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா ராஷ்டிரிய ஜனதா தள் அவங்களுக்கு இருந்தக்கூடிய அந்த பெரிய மனப்பான்மை அதற்கும் மேல காங்கிரஸுக்கும் ஒரு படி மேல தான் சொல்லலாம். அதாவது பீகார் எலெக்ஷன்ல நடந்துகிட்டது. சோ அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இண்டி கூட்டணியில இருந்து வெளியில போறாங்க. ஜார்க்கண்ட்லயே பார்த்தோம் அப்படின்னா இந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து கவலை போகுது அப்படின்னு தான் நம்மளால எடுத்துக்க முடியுது. ஏன்னா ஒருவேளை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து இந்த காங்கிரஸ் கூட்டணியில இருந்து வெளியில வர்றாங்க அப்படின்னா பிஜேபி கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நிறைய அரசியல் நிபுணர்களால சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்து ஏற்கனவே பிஜேபிக்கு ஜார்க்கண்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு இருந்ததா போன தடவை நம்ம பார்க்க முடிஞ்சு கடந்த சட்டமன்ற தேர்தலில். அதற்கு காரணம் பார்த்தோம்னா ஜெயராம் சொல்லிட்டு ஒரு நபர், அவர் வந்து சமீபத்துல ஒரு கட்சியை தொடங்கி வழிநடத்திட்டு போயிட்டு இருக்காரு. அவருடைய கட்சி வந்து ஓபிசி வாக்குகளை குறி வச்சு காய்கள் நடத்துனது மூலியமா பிஜேபிக்கு இருக்கக்கூடிய அந்த ஓபிசி வாக்குகள் அப்படிங்கிறது வந்து கணிசமா நகர்ந்துருச்சு அந்த கட்சியை நோக்கி. அதனாலே பிஜேபிக்கு வந்து ஒரு சரிவு இருந்துச்சு. ஹேமந்த் சோரன் பிஜேபி கூட்டணிக்கு வர்றது மூலியமா பிஜேபிக்கு ஜார்க்கண்ட்ல ஒரு நல்ல வலுவான பேஸ் வந்து அமையறதுக்கான ஒரு அடித்தளமா தான் வந்து இந்த விஷயமே பார்க்கப்படுது. ஸோ காங்கிரஸினுடைய இந்த மைனாரிட்டி அபிஸ்மெண்டா இருக்கட்டும், இந்த பெரியண்ணன் மனப்பான்மையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து காங்கிரஸை வந்து இன்னுமே வந்து ஒரு சரிவை நோக்கி தான் கொண்டு போவே தவிர இனிமேல் அவங்க எந்திரிச்சு வரதுக்கான வாய்ப்புகளே இருக்குமா அப்படிங்கிறதா ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.
பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.